ஹல்லேலூயா. என் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல ஜீவனுக்காக ஆண்டவரை மறுபடியும் நான் துதிக்கிறேன். நம்ம இந்த நேரத்துல கர்த்தர் கொடுக்கிறதான செய்தி என்னவென்று பார்த்தீங்கன்னா, ஆலோசனையை கர்த்தர் உனக்கு கொடுக்கும் ஆலோசனையை நீ என்ன பண்ணாத, அற்பமாய் எண்ணாதே. ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள்ல, இந்த வருடங்கள்ல, வருகிற நாட்கள்லையும் சரி, அவருடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்கிற, ஆலோசனை, வார்த்தையில ஆலோசனை கொடுக்கிறாரோ அதை என்ன பண்ணக்கூடாது, அற்பமாய், அதாவது அது அசால்ட்டாக எண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தலைப்புல தேவனுடைய செய்தியை கொடுப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கும்போது, 27ஆம் அதிகாரம் 9 முதல் 21 வசனங்கள் வரை இந்த காரியத்தை குறித்ததாக இதுல சொல்லப்படுகிறது. அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நாட்களில் நடந்த சம்பவம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதாவது செசரியாவுல அப்போஸ்தலனான பவுல் காவல்ல வைக்கப்பட்டார். அங்கிருந்து அவர் விடுதலையாகி இத்தாலியா பட்டணத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். இத்தாலியா பட்டணத்துல நூற்றுக்கு அதிபதி பியூஸ் உடன் அந்த யார பவுலையும் அவனோடு கூட காவல் வைக்கப்பட்ட ஜனங்களையும் அந்த இத்தாலிய பக்கத்துல கப்பல்ல பிரயாணப்பட்டு போகிற சமயத்திலே நடைபெறும் ஒரு சம்பவம். அதாவது இந்த சம்பவத்தினுடைய மெயின் முக்கியமான கருத்தை நான் சொன்னேன்னா, பவுல் அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணுறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பை அந்த ஜனங்கள், அந்த நூற்றுக்கு அதிபதியும் சரி, அங்கிருந்த கப்பல் ஊழியக்காரர்களும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் நடைபெற்ற சம்பவத்தை குறித்து இப்போது உங்களுக்கு நான் விளக்குகிறேன். முதல்ல பாத்தீங்கன்னா, அது 5 பாயிண்டாக 5 தலைப்புல உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்துகிறேன். முதலாவது, பவுல் எச்சரிப்பை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கும்போது, வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவா இருக்கும் என்று அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையிலே சரக்குக்கும் கப்பலுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன், தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார். அதனால ஆண்டவர் இந்த காரியத்தை ஏற்கனவே பவுலுக்கு வெளிப்படுத்தினார். உடனே பவுல் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நூற்றுக்கு அதிபதி 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பவுலின் சொல்ல பொருட்படுத்தவே இல்லை. அவர் எச்சரிக்கிறாரு. 2வது மனுஷங்க, அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன பண்றாரு, அவருடைய பேச்சை அல்லல் தட்டி விட்டாரு. அதுல நூற்றுக்கு அதிபதி 11ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, பவுல் சொல்லப்பட்டவை பார்க்கலும் மாலுமியும் கப்பல் எஜமான்களையும் அதிகமாய் நம்பினார். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், இதனாலதான் சில கஷ்டங்களுக்குள்ளாக கர்த்தரை விசுவசித்தும் சில பிள்ளைங்க தள்ளப்படுறதுக்கு ரீசன் இதுதான். ஆண்டவர் சில காரியங்களை அவர் ஜெபிக்கும் போது தேவ மனிதர்களுக்கு அதை எச்சரிப்பார். என்னுடைய வாழ்க்கை, நான் கிடந்த ஊழியத்திலே அபிஷேகம் பெற்று கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நான் துபாயில ஜெபித்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். எனக்கு தெரிந்த ஒரு தேவதாசனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சம்பவிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், நீ அந்த மகனுக்கு அந்த தேவதாசனுக்கு தெரியப்படுத்து என்று சொல்லி, தேவையில்லாத இடங்களுக்கு வாகனத்தை ஓட்டி செல்ல வேண்டாம் என்று நீ அறிவுறுத்து என்று சொன்னார். அப்போது நான் அந்த ஆண்டவருக்கு பயந்து நான் அந்த தேவ மனிதனை தொடர்பு கொண்டு நான் சொன்னேன், பிரதர், நீங்க பாஸ்டர், நீங்க போகாதீங்க தேவையில்லாத இடத்துக்கு, கொஞ்சம் ஜபத்தோடு இருங்க, ஏதாவது காரியங்கள், வாகனத்துக்கு பொருள் சேதம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எச்சரித்து விட்டேன். ஆனால் அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, இந்த பையன் வார்த்தை நம்ம கேட்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. மறுநாள்ல திடீர்னு எனக்கு அவர் ஃபோன் பண்ணாரு, பிரதர், நீங்க யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வார்த்தையை கேட்காதபடி போது நிமித்தம் அவருடைய வண்டி ஆக்சிடென்ட் ஆகி வண்டியும் அடிபட்டது. 2வது பண நஷ்டம், பொருள் நஷ்டம், 2 நஷ்டம் ஏற்பட்டது.
ஸோ சில காரியங்கள் நம்ம சொல்லும் போது அவங்க மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, இவனை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு அசால்ட்டா நினைக்கிற ஜனங்களும் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதே பவுலுடைய அபிஷேகத்தை எனக்கு கொடுத்தபடியினாலே தான் இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக அவருடைய கிருபை நிமித்தம் தைரியமாக பேச முடிகிறது. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன இதே பாயிண்ட் தான் இங்க 100க்கு அதிபதி அல்லல் தட்டுறாரு. அல்லேலூயா. 3வது பாயிண்ட பாத்தீங்கன்னா உலக மனிதர்கள் ஆலோசனை கேட்கிறாரு. அந்த 100க்கு அதிபதி பாத்தீங்கன்னா 12வது வசனத்துல அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியா இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கு நோக்கியிருக்கும் கிரேத்தா துறைமுகமாகிய பெனிக்ஸ் என்னும் இடத்துல சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, பவுல் ஒரு தேவதாசன். இந்த தேவதாசனுடைய கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேட்காதபடி இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, உலக மனிதர்கள் அங்க இருக்க அநேக ஜனங்களுடைய ஆலோசனை இந்த போர் செய்யணும் இந்த 100க்கு அதிபதி கேட்கிறான். ஆனா அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா உலக ஆலோசனை அவங்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு கைகூடி வந்த மாதிரி இருக்குது. 13வது வசனத்திலே தெண்டல் மெதுவாய் இருந்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவிடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகா ஓடினார்கள். அவங்க நினைச்சாங்க, எப்படா நம்ம சொன்னதுதான் நடந்துச்சுப்பா, பவுல் சொன்னதெல்லாம் போய் நம்ம சொன்னதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா போயிட்டே இருக்காங்க. 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா 5வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆனா என்ன சம்பவிச்சுன்னு தெரியுமா, ஆனா அவங்களுக்கு என்ன நடந்தது பாத்தீங்கன்னா 14வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரை பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளித்தான் என்று கொடுங்காற்று அதில் மோதிட்டு, இந்த கப்பல்ல மேல யூரோ கிளித்தான் என்ற கொடுங்காற்று. இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக ஒவ்வொரு சுனாமிக்கு ஒவ்வொரு பெயரெல்லாம் வைக்கிறாங்க, இன்னும் புயல் காற்று வரும்போது ஒவ்வொரு பெயரெல்லாம் வைக்கிறாங்க. இதே இந்த பவுல் ஊழியம் செய்த நாட்கள்ல யூரோ கிளித்தோன் என்கிற கடுங்காற்று, சாதாரண காற்று இல்ல, கடுங்காற்று அந்த மோதிட்டு அந்த கப்பல் அதில் அகப்பட்டு காற்றுக்கும் எதிர்கொண்டு கூடாதபடினாலே காற்றின் போகையில கொண்டு போகப்பட்டோம். அவங்க கண்ட்ரோல்ல கப்பல் இல்லவே இல்லை. அப்படியே ஒரு சின்ன தீவுக்கு ஒரு வெகு வருத்தத்தோட படகை வசப்படுத்தினாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பாருங்க, பவுலுடைய வார்த்தையை கேட்காதனால என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருத்தம் ஏற்படுது, பிரயாசம் ஏற்படுகிறது, பெரும் ஆபத்து ஏற்படுகிறது, பொருள் நஷ்டம் ஏற்படுகிறது. அருமையான தேவஜனமே, அதுலதான் இந்த 14ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரை பார்க்கும்போது அப்படிப்பட்ட சம்பவங்கள் அவர்களுக்கு நேரிடுகிறது. பாத்தீங்கன்னா அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி செரிமணலே விடுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி விதமாய் கொண்டு போகப்பட்டாங்க. எதெல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறாங்க, ஆனா ஒண்ணுமே வாய்க்காம போயிட்டு. மேலும் பெருங்காற்று மழைனா நாங்கள் மிகவும் அடிபட்டபடினாலே மறுநாளில் சில சரக்குகளை கடல்ல இருந்தாங்க. அங்க வச்சிருக்கிற பொருட்கள், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த பொருள் எல்லாம் தூக்கி என்ன பண்றாங்க, கடல்ல வீசுறாங்க. 3ஆம் நாள்ல என்ன பண்றாங்க, கப்பலின் தளவாய்க்களை எங்கள் கைகளில் எடுத்து எறிந்தோம். தேவையில்லாததெல்லாம் கப்பல்ல சைட்ல தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் தூக்கி கடல்ல எரிஞ்சாங்க. 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது அநேக நாட்கள சூரியனாவது நட்சத்திரங்களானது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழை அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுவதுமா அட்டி போயிட்டு. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த கப்பல்ல பிரயாணம் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். அந்த காற்று புயல் எல்லாம் வரும்போது, குறிப்பாக இந்த மீன் பிடிக்கிற சகோதரங்களுக்கு அது ரொம்ப ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த புயல் வரும்போது அவங்களுக்கு எந்த ஹோப்புமே இருக்காது. நான் போய் கரை சேர்வனா, என் குடும்பத்தை பார்ப்பனான்னு எந்த ஹோப்புமே இருக்காது. ஆண்டவர் தான் அவர்களை என் ஜீவனை காப்பாற்றி கரைக்கு கொண்டு விடுகிற அந்த தருணங்கள் அநேகருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல பாருங்க, பொருள் நஷ்டம், பண நஷ்டம், சேர்த்து வச்சிருந்த பொருள் எல்லாம் தூக்கி கடல்ல வீசுறாங்க. கப்பல்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா பார்ட்ஸ் தூக்கி என்ன பண்றாங்க, ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க. எவ்வளவு நஷ்டம். அது மட்டும் இல்ல, என்ன வருத்தம், சும்மாவா, தூக்கம் கிடையாது. கப்பலே எப்படியாவது தப்பி கரை செய்யணும் பிரயாசப்படுறாங்க.
உயிர் பிழைச்சா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எண்ணத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஆண்டவர் பேசின வார்த்தை ஆலோசனையை கேட்காமல் இருந்தபடினாலே, அததான் பாத்தீங்கன்னா முடிவாக பாத்தீங்கன்னா, யாருடைய ஆலோசனை நம்ம அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் என்ன பண்றாருன்னா, அவர் எழும்பி நின்று, மனுஷரே, இந்த வருத்தம் சேதம் வராதபடிக்கு பாருங்க, பவுல் சொல்றார், இந்த வருத்தம் சேதம் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, இதுதான்ப்பா நான் உங்கள்ட்ட முன்னமே சொன்னேன், நீங்க அந்த கிரேத்தா தீவுல இருக்கதானே நான் சொன்னேன். அதுதான் பவுல் என்ன பண்றாரு, 9-10 வசனத்துல எச்சரிக்கிறாரு. அது திரும்ப அவர் என்ன பண்றாரு, ரிப்பீட் பண்றாரு. பாத்தீங்களா, நான் சொன்னதை கேட்டு நீங்க அந்த தீவுல இருந்திருந்தீங்கன்னா இவ்வளவு பொருள் நஷ்டம் உண்டா, இவ்வளவு வருத்தம் உண்டா, இவ்வளவு சஞ்சலம் உண்டா, இவ்வளவு வேதனை உண்டா என்று சொல்லி. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலே நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணாம உலக ஆலோசனை கேட்காதுங்க. தயவு செய்து உலக ஆலோசனை கேட்டாலும், ஆனால் கர்த்தருடைய ஆலோசனைக்கு மிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எந்த காரியத்துல இருந்தாலும் சரி, அப்போதுதான் இனி வருகிறதான எந்த ஆபத்திலிருந்தும் நம்ம என்ன பண்ண முடியும், தப்புவிக்க பண்ண முடியும். அதாவது ஒரு ஆண்டவருக்கு தெரியும் தன்னோட பிள்ளைகளை எப்படியாக காப்பாற்ற வேண்டும் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர்களுக்காக மிக முக்கியமாக கருத்தாய் ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அதை தென்படுத்துவார். அல்லேலூயா. அதை தான் பாத்தீங்கன்னா நம்முடைய மூதாதைகள், நம்முடைய ஆபிரகாம் காலம் தொட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இடரல் ஏற்படும் போது தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் பேசினார். அதேதான் இந்த நாட்களிலும் ஆண்டவர் தன்னோட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசர்களை கொண்டு பேசுகிற காரியம், அந்த காரியங்களை அசட்டை பண்ணாதபடி அதை ஏற்றுக்கொள்வோமாகில் வரும் ஆபத்திலிருந்து நாம் என்ன பண்ணுவோம், தப்புவிக்கப்படுவோம். அல்லேலூயா. அது எந்த காரியத்தை, எந்த ஆலோசனை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருடைய ஆலோசனையில நம்ம நடக்க கூடாது. அதாவது கர்த்தருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணாமல் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணும். ஆனா யாருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே தாவீது அழகாக சொல்லி இருக்கிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அதாவது யாருடைய ஆலோசனை நடக்க கூடாது, துன்மார்க்கருடைய. துன்மார்க்கன்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கிற ஜனங்கள் தான் கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு விரோதமான காரியங்களை, இந்த உலக பிரகாரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள் தான் துன்மார்க்கர்கள். அந்த துன்மார்க்கர்கள் சொல்லுகிற ஆலோசனையை என்ன பண்ணக்கூடாது, அதுல என்ன பண்ணக்கூடாது, நடக்க கூடாது. அப்படி நடந்தா என்ன பண்ணும், இந்த பவுலுடைய நாட்கள்ல எப்படியாக ஜனங்களுக்கு அந்த கப்பல்ல பவுலோடு கூட அந்த கைதிகளும் மற்ற ஜனங்களும் யாத்திரை செய்தார்கள், அவர்கள் எப்படியாக வருத்தமும் சஞ்சலமும் துன்பமும் வேதனையும் கண்ணீரும் பொருள் நஷ்டமும் பண நஷ்டமும் அடைந்தார்களோ, அதே போல ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளாதபடி உலக ஆலோசனை நடந்தால் அப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் மனுஷிக்கும் நேரிடுவது உறுதியான காரியம். ஹல்லேலூயா. அது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்துல பெரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. தாவீது அழகா எழுதியிருக்காரு. அதாவது துன்மார்க்கன்னு சொன்ன உடனே நம்ம வேற விஷயமா சில பேர் டாபிக் என்ன பண்ணுவாங்க, வேற விஷயமே எடுத்து கொண்டு போயிடுவாங்க. ஓகே, நான் கர்த்தருடைய பிள்ளை, அவர் துன்மார்க்கன், அவர்கிட்ட போக கூடாது, பேசக்கூடாது, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, அவங்கள்ட்ட எதுவுமே பேச்சுவார்த்தை வைக்க கூடாது அப்படின்னு தாட்டை எடுக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது நம்ம யாருக்கும் இடரலா இருக்கக்கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நம்ம ஒருத்தருக்கு ஒரு இடரல் உண்டாக்குறதுன்னா அந்த காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. இப்போ நம்ம ஒரு துன்மார்க்கனை எப்படி நம்ம ரட்சிக்க முடியும்? அதுக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆலோசனையை கேட்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதுக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் உட்காரக்கூடாது, அவன்கிட்ட போய் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு வேதத்துல எழுதவே இல்லை.
புதிய ஏற்பாடுல ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல வந்து பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனை படி நடவாமல் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடந்து. அல்லேலூயா. அப்படி நடக்கும்போது நமக்கு வருகிற எல்லா ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு இந்த ஆபத்து வரப்போகுதுன்னா அவர் முன்கூட்டியே எச்சரிப்பார். ஏதாவது ஒரு ரீசன்ல ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உணர்த்துவார். அந்த உணர்த்தும் போது அப்பாவுடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா நிச்சயமா வந்து அந்த ஆபத்திலிருந்து நீங்க வந்து தப்பிக்கப்படுவீங்க. அதை தான் இந்த நாளிலே ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. நம்ம கேட்காம தயவு செய்து போய்விடக்கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு துன்மார்க்கன் பாத்தீங்கன்னா ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன் வந்து உலக பிரகாரமான காரியங்கள் வந்து அநேக காரியங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இந்த COVID-19 காரியங்கள்ல வந்து சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, டபுள் மாஸ்க் போடுங்க, கை வாஷ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ், அது பண்ணணும். ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வேத வசனத்தின்படி நடக்காம இருந்தா என்னதான் பண்ணாலும் எத்தனை பேரோ வந்து எல்லாம் அதை விட அவங்க சொன்ன ஆலோசனையை விட அதிகமா பண்ணிவிட்டும் அந்த COVID-19 பாதிக்கப்பட்டு இறந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆலோசனை கேட்டு என்னுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணாதே. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ரெண்டாவது ஆண்டவர், அதாவது கொள்ளை நோய் நமக்கு வராம இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் தெளிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நமக்குள்ள இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, எந்த வாதையும் உன் கூடாரத்தை என்ன பண்ணாது, அணுகாது. அப்படி நேரிட்டாலும் ஆண்டவர் உங்களை அதிலிருந்து பாதுகாப்பார். அல்லேலூயா. ஜஸ்ட் வந்து ஒரு கிராக் வந்தது மாதிரி இருக்கும், அப்புறம் அது எப்படி மறைஞ்சு போச்சுன்னு தெரியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய ரத்தம் உங்கள் சிரசின் மேல் இருந்தால் எந்த வாதம் இது இல்ல, எதுக்கு திருமல் மடங்கு பிரச்சனைகள் வந்தாலும் எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. ஆனா என்ன பண்ணும்? ஆண்டவர் என்ன சொல்றார்? எசப்பா நீங்க இதை சொல்லிட்டீங்களா, நான் பண்றேன் எசப்பா. ஜஸ்ட் ஒபே, அதாவது ஆண்டவர்கிட்ட ஒபே பண்ணி கீழ்ப்படிந்து போயிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. அல்லேலூயா. அதுக்கு உதாரணம் தான் நம்முடைய தாவீது ராஜா. அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய காலத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சவுல் இருந்தார். சவுலுடைய ராஜ்யபாரம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தனால ராஜ்யபாரத்தை ஆண்டவர் வந்து எடுத்து போட்டார். ஆனா இந்த வேதத்திலே பாத்தீங்கன்னா இஸ்ரவேலை ஆண்டதுல தாவீது ராஜாவுடைய ராஜ்யபாரம் மட்டும்தான் கடைசி வரையந்தும் நிலை பெறுந்து, அவர் மரண பரியந்தம் வந்து ராஜாவா இருந்து, அது மட்டும் இல்ல நல்ல ராஜ்யம் வரனார், ஜனங்களுக்கு வந்து நல்ல ஒரு ராஜாவாக இருந்து அவர் மரித்து அவருடைய மகன் சாலமோன் ராஜாவாக மாறினார். அல்லேலூயா. அவருடைய இதுல எல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ யுத்தங்கள், எவ்வளவு காரியங்கள் வந்த போது நேரங்கள் எல்லாம் அவர் போறதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் ஆலோசனை கேட்பார், ஆண்டவருடைய ஆலோசனை கேட்பார், ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடப்பார். ஆண்டவரே எனக்கு இதை காட்டுங்க, எதனால இந்த பிரச்சனை வந்து இந்த யுத்தத்தில் நான் ஜெயிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உடனே ஒரு ஆலோசனையை தீர்க்கதரிசிகள் மூலமாக அவருக்கு வந்து சொல்லுவார், இந்த மாதிரி யுத்தம் பண்ணுப்பா, யுத்தத்துல இந்த மாதிரி ஆட்களை இப்படியாக செய், பொருட்களை இப்படியாக யூஸ் பண்ணு, இதை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவுரைகளை சில காரியங்களை அவர்கள் கொடுக்கும் போது அதைப்படி தாவீது செய்தது நிமித்தம் அவர் யுத்தங்களில் ஜெயித்தது மட்டுமல்ல, அந்த இடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நல்ல முறையில் ஆழ்ந்து ஒரு நல்ல ஒரு ராஜாவாக ராஜ்யபாரம் பண்ணி அவர் சந்ததியை ஆண்டவர் நிலைத்திருக்க பண்ணினார். அல்லேலூயா. அவர் வந்து எப்போதுமே தாவீது பாத்தீங்கன்னா வேதவசனம் அந்த தாவீது ராஜாவுடைய அந்த ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா அவர் எப்போதுமே ஒரு தீர்க்கதரிசியுடைய இல்ல கர்த்தருடைய வார்த்தை, அவர் வந்து கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டுட்டு அதை இன்சல்ட் பண்ணதோ அதை அசட்டை பண்ணதாக அந்த எந்த சரித்திரமும் இல்லை. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்தது நிமித்தம் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவருடைய சந்ததியும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாதுகாத்தார், அவர்களை பராமரித்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் பாதுகாப்பாராக, பராமரிப்பாராக, நோய் நொடியின்றி சுகமாய் வாழ பண்ணுவாராக. தயவு செய்து கர்த்தருடைய ஆலோசனை நீங்கள் அசட்டை பண்ணாமல் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே வரும் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வரலாங்க. கழிந்த சில நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதாவது இந்த பிளாக்
இப்போ பிளாக்ன்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வைரஸ், அந்த தொற்று அது எதனால வருதுன்னு சொல்லிட்டு வேத வசனங்களை கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்தினார். அது வருகிற நாட்கள், வருகிற வாரம் இதை குறித்து தான் நான் கர்த்தருடைய செய்த இடைப்பட்ட நாளில் உள்ள மீட்டிங்ல நான் கொடுப்பேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அதில் வார்த்தைகளை பலப்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன் தகப்பனே. அப்பா, நீ சொல்லி இருக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய என்னுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணாதே என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்பா, இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் நீர் பேசுகிற வார்த்தையை அலட்சியம் பண்ணாமல் அதை ஏற்றுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அதை ஒரு வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து ஆண்டவரே நீர் கொடுக்கிறதான ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழும்போது கர்த்தாவே அவர்களுக்கு வருகிற பெரிய ஆபத்துகளிலிருந்தும் ஆண்டவர் உபத்திரவத்திலிருந்தும் நோய் நொடியிலிருந்தும் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா உம்முடைய மகிமை தங்கி தாபரிக்கட்டும் தகப்பனே. அப்பா, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. அவருடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும், உடைய வார்த்தையிலே கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. பிசாசான வார்த்தையை கேட்க முடியாதபடி, தடை செய்யாதபடி. அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த அப்போஸ்தலன் ஆண்டவரே தன்னோடு கூட இருந்த அந்த மாலுமிகளுக்கும் அந்த 100 அதிபதிக்கும் தன்னோடு கைதியா இருந்த ஜனங்களுக்கும் அவன் எச்சரித்தான். ஆனாலும் அந்த வார்த்தையை கேட்காதபடியினாலே எவ்வளவோ பிரயாசம், எவ்வளவோ பொருள் நஷ்டம், எவ்வளவு இழப்புகளை அந்த மனிதர்கள் சந்தித்தார்கள். அதே போல உம்முடைய பிள்ளைகள் சந்திக்காதபடி ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க நீர் உதவி செய்வீராக. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலோசனையில் நடந்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அப்பா நீர் உதவி செய்யுங்க. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்து சமர்ப்பிக்கிறேன். மெய்ப்பெரும் இயேசு நாமத்தில் எங்கள் அன்பின் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.